ஓகே. இதுல பாருங்க பிள்ளைகள் 17வது கேள்வி செய்யுங்க. 17வது கேள்வி செஞ்சு விடைய போடுங்க பாப்போம். ஓகே. பாப்போம் பிள்ளைகள் பின்னொன்று கூட்டு வாக்கியம். சரி, அப்ப கூட்டு வாக்கியம் குயிக்கா வரைவிலக்கணம் சொல்லுங்க. கூட்டு வாக்கியம் பண்பு என்ன? அது எப்படி நம்ம வரைவிலக்கணப்படுத்தும்? குயிக் சொல்லுங்க ஒரு ஆள். கூட்டு வாக்கியம் என்னது? எவ்வகையான தொடர்கள்? ஒன்றுக்கு மேற்பட்ட சமநிலை தொடர்களால் ஆனது. சமநிலை தொடர்களான வாக்கியம் கூட்டு வாக்கியம். ஷார்ட்டா சொல்றதா சமநிலை தொடர்கள். சரியா? அப்ப சமநிலை தொடர் இருக்கணும். பாப்போம் என்ன மாதிரின்ட்டு. அப்ப நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். என்ன வாக்கியம் இது? நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமா? தனி வாக்கியம். வெரி குட். நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். ஏன் தனி வாக்கியம் சொல்றோம்? ஒரு எழுவாயும் பயனிலையும் தான் மெயினா இருக்கு அதுல. இது மத்த இடையில உள்ளதெல்லாம் இணைப்புகளா தான் இருக்கு, ஒட்டுக்களா தான் இருக்கு. பிரதானமான விஷயம் ஒரு விஷயம் தாங்க சொல்லுது. சரியா? நான் ஊருக்கு போனேன். நான் ஊருக்கு போனேன் மெயின். நான் நேற்று ஊருக்கு போனேன். நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். இதெல்லாம் என்னது இணைப்புகள். அதனால நமக்கு தெரியணும். ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் தான் மெயினா இருக்கு. மற்றதெல்லாம் வந்து என்னது? என்னவா இருக்கு? இணைப்புகளா இருக்கு. அப்ப அது வந்து பிரதானமான தலைமை தொடர் என்னன்னு பார்த்தா ஒரு பெயர் தொடரும் வினை தொடரும் தான் இருக்கு. சரியா? பிரதானமானது. இடையில உள்ளதான் இணைப்புகள். அப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து 3வதுக்கு போங்க. நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போகவில்லை. இது என்ன வாக்கியம்? நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போகவில்லை. எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம். அது என்ன வாக்கியம்? அது எதிர்மறை வாக்கியம் தனியா ஒரு வாக்கியம் இல்ல அது. அது கூட்டு வாக்கியத்துல எதிர்மறை இருக்கு, கலப்பு வாக்கியத்துல இது 3ல என்னது? என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். வெரி குட். தனி வாக்கியம். சரியா? நான் அப்பாவும் நேற்று ஊருக்கு போனேன்னு நேர்மறையா இருக்கு. அதாவது உடன்பாட்டு வாக்கியமா இருக்கு. இது எதிர்மறை வாக்கியமா இருக்கு. அவ்வளவுதானே. ஆனா இதுவும் என்னது? தனி வாக்கியம் தான். நான் அப்பாவோட ஊருக்கு போக விரும்பினேன். இது என்ன வாக்கியம்? தனி நான் வாக்கியம். அப்பாவோட ஊருக்கு போக விரும்பினேன். நல்லா யோசிக்கணும். எடுத்தவொடனே நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கலப்பு வாக்கியம். ஹலோ, சொல்லுங்க பிள்ளைகள். அது என்ன வாக்கியம்? கலப்பு வாக்கியம். எப்படி சொல்றீங்க கலப்பு வாக்கியம்னு? நான் விரும்பினேன் தலைமை தொடர். வெரி குட். சொல்லுங்க. அப்பாவுடன் ஊருக்கு போகும் நிலை தொடர். வெரி குட். அது என்ன? இதுல சார்பு தொடர் எது? அப்பாவுடன் ஊருக்கு போக என்ன சார்பு தொடர்? இதுல அது என்ன வகை சார்பு தொடரா இருக்கு? தொடர் என்ன வகை சார்பு தொடரா இருக்கு? நம்ம பார்த்தோம். பாப்போம் எந்த அளவு தூரம் உங்களுக்கு எச்சத்தொடர். என்ன எச்சம்? வினை எச்சம். அது என்ன வினை எச்சம்? செய்ய வாய்ப்பாட்டு வினை எச்சம். செய்ய வினை எச்ச தொடர். சரியா? ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த தொடர். சரியா? அப்ப இது வந்து ஒரு கலப்பு வாக்கியம்.
அப்ப இது கூட்டு வாக்கியத்துக்குள்ள வராது. ஓகே. அடுத்து 5 அப்பா வராவிட்டால் நான் ஊருக்கு போக மாட்டேன். இது நிபந்தனை வாக்கியம். இல்ல இதுல முதல்ல சொல்லுங்க. நிபந்தனை இது தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ள தொடர் வாங்க. கலப்பு வாக்கியம். என்ன 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 ரீசன்? நிபந்தனை எச்சத்தொடரா வந்திருக்குதுல. வெரி குட், வெரி குட். நிபந்தனை வராவிட்டால் சரி, அதுவும் எதிர்மறை நிபந்தனை வினை எச்சத்தொடரா இருக்குன்னா, அப்ப இதுல தலைமை தொடர் எது? நான் போக மாட்டேன். நான் ஊருக்கு போக நான் மாட்டேன். நிபந்தனையா நான் வந்திருக்கிறது வராவிட்டால். அப்பா வராவிட்டால் நிபந்தனை. வெரி குட். விளங்குதா பாருங்க பிள்ளைகள், ஒரு வாக்கியத்துக்குள்ள நம்ம என்னென்ன அவதானிக்க வேண்டியதா இருக்கு. விளங்குதா இப்ப? அதான் நம்ம என்ன செஞ்சோம்? அத பார்த்தோம். விளங்குதா உங்களுக்கு? அதான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு தலைப்பா பார்த்துட்டு, இப்ப உங்களுக்கு டவுட் இல்லாம இதுதான் விட அக்யூரேட்ன்னு உங்களுக்கு அ என்ன சொல்றது? விடை அளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு தானே? நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கலாம் தானே? ஓ சார். அதுதான். அதனால தான் நம்ம படிக்கணும் எல்லாத்தையும். சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றுள் அப்ப விளங்கிருச்சு தானே அந்த 17வது கேள்விக்கு 2வது தான் விடை. நான் அப்பாவுடன் விடை என்னன்னு பார்க்கணும். நான் அப்பாவுடன் ஊருக்கு போய் நேற்று வந்தேன். இது என்ன வாக்கியம்? கூட்டு வாக்கியம். ஆ எப்படி கூட்டு வாக்கியம்? எப்படி எப்படி அது? அப்ப கூட்டு வாக்கியம்னா 2 சமநிலை தொடர்கள் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கு இதுல சமநிலை தொடர்? நான் அப்பாவுடன் ஊருக்கு நேற்று போனேன். இல்ல, நான் அப்பாவுடன் ஊருக்கு போனேன். நேற்று வந்தேன். அந்த 2 சமநிலை தொடர்களால. நான் அப்பாவுடன் ஊருக்கு போனேன். நான் அப்பாவுடன் போனேன். ஊருக்கு போய் எப்படி நேற்று வந்தேன். இப்ப நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். அப்படிதான் வரும். ஏன்னா நேற்று அங்க இருந்தாலும், அந்த நேற்று முதல் சமநிலை தொடர்கையில 2க்குமே வருமே. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு. நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். சரியா? ஓகே. அத அப்படியே மாத்துங்க. நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போய் எப்படி வரும்? வந்தேன். வந்தேன். அப்ப நான் அப்பாவுடன் ஊருக்கு போனேன். நான் அப்பாவுடன் வந்தேன். அப்ப விளங்குதா? அப்ப 2 சமநிலை தொடர்கள் இருக்கு. போனேன், வந்தேன். விளங்குதா? விளங்குதா? அப்ப இது வந்து என்ன என்ன வாக்கியம் வரும்? கூட்டு வாக்கியமாக வரும். விளங்கிச்ச விஷயம்? எப்படி கண்டுபிடிச்சோன்ட்டு? ஆனா கொஞ்சம் குழப்புற மாரியே தான் இருக்கும். ஒண்ணு இது சரியா, அது சரியா அப்படிங்கிற டவுட் இருக்கும். யாருக்கு இது டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இது சரியா, அது சரியான்னு யாருக்கு டவுட் இருக்கும்? இதுல அக்யூரேட்டா 2 2 கேள்வி தான் நமக்கு பிரச்சனையா. 2 விடையத்தான் நம்ம அதா இதான்னு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு 3 கன்ஃப்யூஷனா இருக்கும். சில பேருக்கு 5மே கன்ஃப்யூஷனா இருக்கும். அப்ப இந்த கன்ஃப்யூஷன் ஏற்படுறதுக்கான காரணம், அதாவது இத யாருக்கு டவுட் கூட இருக்கும்னு கேட்டா, தெளிவு இல்லாதவங்களுக்கு. அந்த அந்த அக்குவேர் அணிவேரா என்னது பார்க்காதவங்க, நுனிப்புல் மேய்றவங்களுக்கு, மேலோட்டமா பார்த்துட்டு போறது. சரியா? இப்ப நீங்க தனித்தனியா நம்ம நிறைய பெரிய டைம் எடுத்து அந்த பிள்ளைகள் கலப்பு வாக்கியம் இந்த வாக்கியவியலுக்கு விளங்குதா உங்களுக்கு? பெரிய அளவு டைம் எடுத்து படிச்சோம். அது சக்சஸா இல்லையா அப்ப? நீங்க தான் சொல்லணும். இப்ப உங்களுக்கு விடை அளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா இல்லையா? ஓகே. 18வது கேள்விக்கு போங்க அப்ப. பின்னொன்றும் நிபந்தனை எச்ச வாக்கியத்துடன் மட்டும் வாக்கியம் பாருங்க. பின்னொன்று நிபந்தனை எச்ச வாக்கியத்துடன். சரியா? கண்டுபிடிங்க பாப்போம். விடைய போடுங்க. அண்ணன் போனதால் நான் போகவில்லை. நீ கேட்டால் அப்பா பணம் தருவார். நான் கேட்டதால் அப்பா பணம் தரவில்லை. மழை பெய்வதால் வெளியே போக முடியவில்லை. அப்ப இதுல என்னன்னு கேட்டா, நீங்க அந்த டைம் மேனேஜ்மென்ட் குயிக்கா விடைய கண்டுபிடிச்சிடணும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம். நான் சொல்றேன். இது முடிய சொல்லிவிடுறேன். ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது யோசிக்கிறதுக்கெல்லாம். நேரடியா இத விடன்ட்டு கண்டுபிடிக்கிற அளவுல இருக்கணும். ஒரு 5 செகண்ட்குள்ள கண்டுபிடிக்கிற அளவுல இருக்கணும். ஓகே. பிள்ளைகள் பாப்போமா? ஓகே சார். பாப்போமா? ஓகே. அப்ப நம்ம வந்து அது என்ன வகை, எத என்ன தொடர்?
அதாவது அந்த தொடர் என்னன்னு பாக்குறதுக்கு எதை பார்க்கணும் பிள்ளைகள்? சார்பு கலப்பு வாக்கியமா இருந்தா தலைமை பார்க்கறதா, சார்பு சார்பு பார்க்கறதா? சார்பு சார்பை தான் பார்க்கணும். சரியா? அப்ப அதன் அடிப்படையில பின்வருவனவற்றுள் நிபந்தனையற்ற வாக்கியத்துறையின் மட்டும் வாக்கியம். சரியா? அப்புறம் அண்ணன் போனதால் நான் போகவில்லை. இது என்னது? அண்ணன் போனதால் நான் போகவில்லை. இது முதல்ல என்ன வாக்கியம்னு சொல்லுங்க. இது தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமா? கலப்பு வாக்கியம். ஓகே. ஏன் கலப்பு வாக்கியம்? இதுல தலைமை தொடர் எது? சார் எத்தனையாம் ஆண்டு பேப்பர் பாக்குறீங்க? இது பார்க்குறோம் 2021 நினைக்கிறேன். 2021 2021, 22 அதுல 2021 அந்த பேப்பர். சொல்லுங்க. ஏன் பாஸ் பேப்பர் இருக்கா உங்க கையில? ஓகே. சொல்லுங்க. என்ன கேட்ட கேள்வி? ரஷ்யா? என்ன கேட்டேன்? என்ன சொன்னேன்? அண்ணன் போனதால் நான் போகவில்லை. சொல்லுங்க. தலைமை தொடர் எது? நான் போகவில்லை. சார்பு தொடர் அண்ணன் போனதா? அண்ணன் போனதால் அண்ணன் போனதால் என்ன வகை தொடரா இருக்கு? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப சின்ன ஒரு டிஃபரெண்ட் தான். அதாவது நிபந்தனைக்கும் காரணத்துக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட் தான். நூல்ல இதான் டிஃபரெண்ட். அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது காரண தொடர். சரியா? காரணம்னா ரீசன். உதாரணமா நான் படித்ததால் பரீட்சை சித்தி அடைந்தேன். படித்தால் பரீட்சை சித்தி அடைவாய். இப்ப இதுல எது காரணம், எது நிபந்தனை? எது காரணம்? படித்ததாலா படித்தாலா படித்ததாலா? படித்தால் நிபந்தனை, படித்ததால்ங்கிறது காரணம். போனதால்ங்கிறது என்னது? காரணமா நிபந்தனையா? போனதால் நான் வரவில்லை. காரணம் போனதால். ரீசன் போகாத காரணம் அண்ணன் போனதால். சரியா? அத நம்ம நிபந்தனையா மாத்தினா அண்ணன் போனால் நான் போக மாட்டேன். வெரி குட். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. திரும்ப ஒருக்கா சொல்றேன். இப்ப இதுல நிபந்தனை வரும்போது பயனிலை என்ன காலத்துல வரும்? காரணம் வரும்போது பயனிலை என்ன காலத்துல முடியும்? சொல்லுங்க பாப்போம். நிபந்தனை வந்தா பயனிலை எந்த காலத்துல முடியும்? காரணம் வந்தா எந்த காலத்துல முடியும்? காரணம் வந்தா இறந்த காலத்துல வாக்கியம் முடியும். நிபந்தனை வந்தா எதிர்காலத்துல வாக்கியம் முடியும். வெரி குட். பாருங்க, அண்ணன் போனதால் நான் போகவில்லைன்னா அது என்ன காலத்துல முடிஞ்சிருக்கு? போய் முடிஞ்சு விஷயம். ஏற்கனவே நடந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. போனதால் தான் நான் போகவில்லை. அப்ப அந்த விஷயம், அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சா இல்லையா? நடந்து முடிஞ்சிருச்சு. அதே நிபந்தனையா மாத்தினா அண்ணன் போனால் நான் போக மாட்டேன் அல்லது நான் போவேன். அப்ப இது எதிர்காலத்துல தான் இருக்கு. இன்னும் முடியல. அப்ப அந்த சின்ன சின்ன பிள்ளை இதை வச்சு நிறைய இடத்துல குழப்புவாங்க. இந்த மாதிரி கேள்வி நீங்க பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. இந்த நிபந்தனையும் காரணத்தையும் வச்சு மழை பெய்தால் மழை பெய்ததால் சின்ன விஷயம் தான். அப்ப நம்ம டக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. நீ கேட்டால் அப்பா பணம் தருவார். இது எப்படி கண்டுபிடிக்க? நிபந்தனைனா டக்குனு நீங்க என்ன செய்யணும்? அது காலத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எதிர்காலத்துல முடியுதா, எதிர்காலத்துல இறந்த காலத்துல முடியுதா? எந்த காலத்துல முடியுது? எதிர்காலம். தருவார். இன்னும் தரல. இன்னும் காசு கேட்கவே இல்லை. ஓகே. அப்ப அதனை விட மூணாவது பாரு, நான் கேட்டதால் அப்பா பணம் தரவில்லை. இது என்னது? எதிர்காலம். எதிர்காலம். தருவார். இன்னும் காசு கேட்கவே இல்லை. ஓகே. அப்ப அதனை விட 3வது பாரு, நான் கேட்டதால் அப்பா பணம் தரவில்லை. இது என்னது? 3வது பாரு, நான் கேட்டதால் அப்பா பணம் தரவில்லை. இது என்னது?
காரணமா நிபந்தனையா? காரணம். நான் கேட்டதால் அப்பா படம் கேட்டது. ஓகே. மழை பெய்வதால் வெளியே போகவில்லை. முடியவில்லை. இது காரணம். அவன் வருவதால் ஒரு பயனும் இல்லை. காரணம். அவன் நிபந்தனை இல்ல. அது காரணம். அதான் வருவதால் ஒரு பயனும் இல்லை. சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் எதை விட இரண்டாவது விட நீ கேட்டால் ஓகே. அடுத்தது போமா. அப்ப அதுல பிரச்சனை இல்லையே. இல்ல அடுத்தது போமா. சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு போமா. இந்த டவுட் இருக்கா? மேல உள்ள சந்தேகம் இல்ல தானே? இல்ல வாக்கியத்தில் இடம்பெறும் ஆங்கிலம் படிக்க என்பது பாருங்க. என்ன இல்ல? என்ன இல்ல பிள்ளை? நான் பேசுறது லேட்டா விளங்குதா உங்களுக்கு? கரெக்டா விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஓ சார் கிளியரா இருக்கு. பிள்ளை நான் பேசுறது ஓகே ஓகே. சொன்னீங்க கேக்குதா இல்ல டைரக்டா விளங்குதா? ஸ்டக் ஆயி வருது. எல்லாருக்குமா? ஓம் சார். வாய்ப்புள்ளே கொஞ்சம் நிப்பாருங்க. பிள்ளை இப்ப விளங்குதா பேசுறது? ஓ சார். அப்படி ஸ்டக் ஆனா சொல்லுங்க. ஓகே. தெளிவா இருக்குன்னு இப்ப? ஓம் சார். ஓகே. நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை அப்பா பாராட்டினார். வாக்கியத்தில் இடம்பெறும் ஆங்கிலம் படிக்க என்பது பாருங்க. இது என்ன வாக்கியம்? முதல்ல சொல்லுங்க. என்ன வாக்கியம்? என்ன வாக்கியம்? குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். இது கலப்பு வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, தனி வாக்கியமா? கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? ஆங்கிலம் படிக்க என்பது படிக்க என்பது என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப விளங்குதா? அப்ப எந்த தொடர் பாருங்க. நீங்க விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல. குயிக்கா போடுங்க. ஓகே. பாப்போமா பிள்ளைகள்? சரி சார். நிரப்பி வாக்கியத்துடன் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? நிரப்பி வாக்கியத்துடன் என்ன நம்ம அன்னைக்கு பார்த்தோம்? நிரப்பி வாக்கியத்துடன் என்னன்னு பார்த்தோம்? ஒரு வாக்கியத்தினை முழுமை பெறச் செய்தல். ஃபில் பண்றதுனா ஓகே. இப்ப அது என்னென்ன வகை இருக்கு? என்று வகை, என்பது வகை, அதானே? அப்படி நம்ம அது பார்த்தோம். சரி ஓகே. அப்ப இது நிரப்பி வாக்கியத்தொடர் வருமா? படிக்கங்கிறது நிரப்பியா? இல்ல சார். இல்ல. வினைத்தொடர் வருமா? இல்ல. வினைத்தொடர் வருமா? அடுத்து இருக்கு சமநிலை வாக்கியத்தொடர் வருமா?
வரவே வராது. ஏன்? அது வந்து கூட்டு வாக்கியம் தான் சமநிலை வாக்கியத்துல வரும். ஓகே. இப்ப 2 இருக்கு. பெயரெச்ச வாக்கியத்தொடர், வினை அடை தொடர். அப்ப எது வரும்? வினை இடைத்தொடர். நல்லா யோசிங்க, யோசிச்சு போடுங்க. பெயரச்ச வாக்கியத்தொடர். நல்லா யோசிக்கணும். நாலாவது சமநிலை வாக்கியத்தொடரா? நல்லா இப்ப கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் ஒண்ணு தாரேன். நிரப்பி ஏதாவது ஒரு விட வாக்கியத்தொடர். நிரப்பி வாக்கியத்தொடர்ங்கிறீங்க. ஓகே, பாப்போம். இப்ப நம்ம ஒரு விட நமக்கு தெரியலன்னா, சரியா, நமக்கு வந்து சரியான குழப்பமா இருக்கு. இது எதுன்னே கண்டுபிடிக்கல. என்ன அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள்? எப்படி அத நம்ம இது பண்றது? முதல்ல 5 விடைய நம்ம குறைக்கணும். அப்ப ஒண்ணுன்னா குறைச்சு ரிஜெக்ட் பண்ணணும். ஒண்ணுன்னா குறைச்சிட்டோம். இதுல அறவே சம்பந்தமே இல்லாத விட எது? நிரப்பி சமநிலை. வாக்கியத்தொடர். சமநிலை வாக்கியத்தொடர். அறவே சம்பந்தம் இல்லாத சமநிலை வாக்கியத்தொடர். சரியா? ஏன்னா இது வந்து ஒரு கலப்பு வாக்கியம். இதுல சமநிலைக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப ஓகே. மிச்சம் 4 இருக்கு. சரியா? ஓகே. இதுல 4ல என்ன செய்யணும்னு கேட்டா, ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணுங்க. நிரப்பி வாக்கியத்தொடர். நிரப்பி வாக்கியத்துல. அதை விட வினைத்தொடர். வினைத்தொடர். சரி, வினைத்தொடர் வந்து வினைத்தொடர் தான் 2வது ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி இல்லையே, பெயர் தொடர் வினைத்தொடர். அப்படி வினைத்தொடர் நம்ம படிச்சோமா? அப்படி இல்லையே. ஓகே, இப்ப வினைத்தொடர் இல்ல. அப்ப இப்ப என்னென்ன விட இருக்கு? நிரப்பி வாக்கியத்தொடர் இருக்கு, பெயரெச்ச வாக்கியத்தொடர் இருக்கு, வினை அடைத்தொடர் இருக்கு. சரி, எது இருக்கு? வினை அடைத்தொடர் இருக்கு. இப்ப பாரு, இதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்ப பாருங்க, இப்ப இதுல ரிஜெக்ட் பண்ணணும். பாருங்க, படிக்க விரும்பியதை அப்பா பாராட்டினார். சரியா? இதுல எது தலைமை தொடர்? அப்பா பாராட்டினார். அப்பா பாராட்டினார். எதை பாராட்டுறாரு அவரு? நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை. இந்த இடத்துல சார்புநிலை தொடர் எதோட முடியுது? நான் ஆங்கிலம் படிக்கல முடியுது. இல்ல. எதுல முடியுது? விரும்பியதைல முடியுது. ஓகே, அத அப்படியே வைங்க. இப்ப ரிஜெக்ட் பண்ணுவோம். பாருங்க, இதுல வந்து ரிஜெக்ட் பண்ண சமநிலை தொடர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. வினையடை தொடர் கொஞ்சம் பாருங்க. வினையடை தொடர். வினையடைன்னா என்ன? ஒரு வினையடைய தலைமை இருப்பா கொண்டு வருது. தலைமை இருப்பா வருது. அப்ப வினையடைனா வினை சொல்ல சிறப்பிக்கிறது தானே? ஓம் சார். பெயரச்சுத்துடன் என்ன? பெயரச்சுத்துடன் என்ன? பெயர் தொடரோட ஒரு எச்சம் வருது. பெயரெச்சம் என்ன? பெயரெச்சம் என்ன? முற்று பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிகிறது. சரியா? பாருங்க, படிக்க அப்படின்னு நம்ம வந்தாலும், படிக்க வினையில முடியுதா, பெயர்ல முடியுதா? வினையில முடியுது. அப்ப அது என்ன எச்சம் தொடருது? வினை எச்சம் தானே? இது பெயரெச்சம்னு வருமா? வராது. இல்ல. வராது சார். அப்ப வராது. அப்ப எது விட? நாலாவது வினை அடை தொடர். வினை அடை. விரும்பியதை படிக்க விரும்பியதை. நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை அப்பா பாராட்டினார். அப்பா பாராட்டினார். அப்ப இதுல படிக்க விரும்பியதை, விரும்பியதைய படிக்கங்கிறது என்ன செய்யுது பாருங்க. எதை சிறப்பிக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க. விரும்பியதை ஆங்கிலம் படிக்க விரும்பியதை. விரும்பியதை ஆங்கிலம் படிக்க விரும்பியதை. விளங்குதா? அப்ப எது வரும் விட? இப்ப நமக்கு வினையடை தொடர் அப்படின்னு அதத்தான் இப்ப வினையடை தொடருங்க பிள்ளைகள். இந்த இடத்துல வந்து வினை அடையா பாக்கலுமான்னு அதையும் யோசிக்கணும். நம்ம படிக்க விரும்பியது அடையா பாக்குறதா எச்சமா பாக்குறதா?
அடையா பாக்குறதா எச்சமா பாக்குறதா? படிக்க விரும்பியதே படிக்க விரும்பினேன் படிக்க விரும்பினேன். அடையா எச்சமா? எச்சம். எச்சமா தான் வரும். அது அடையா பாக்கல அதுனா விளங்குதா? அப்ப அடையா அது வந்து எச்சமா தான் வரும். சரி, அப்ப அடையா பாக்கல. அப்ப இதுல வந்து அது என்ன எச்சம்? அது வினை எச்சம் தானே. பேரெச்சம் இல்ல. அப்ப பேரெச்ச வாக்கியத்தொடர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரியா? வினைத்தொடர் ரிஜெக்ட். சரியா? வினை அடைத்தொடர் ரிஜெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா? ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சமநிலை வாக்கியத்தொடரும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்ப எது மிச்சம் இருக்கு? நிரப்பி நிரப்பி வாக்கியத்தொடர் தான் வரும். அப்ப நமக்கு நிரப்பி வாக்கியத்தொடர் என்னன்னு தெரியாட்டியுமே அப்ப எது வருங்கிறதுக்கு முன்னுக்கு எது வராதுன்னு தெரியணும். விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? எது வருங்கிற விடைய காண்றதுக்கு முன்னுக்கு எதெல்லாம் வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே எது வரும்னு கண்டுபிடிச்சிடலாமா இல்லாதா? கண்டுபிடிச்சலாம். அப்ப இப்ப நம்ம அன்னைக்கு பார்த்து நம்ம நிரப்பி வாக்கியத்தோட முழுமையா படிச்சோமா இல்லையா? படிக்கல தானே. அதுல அந்த நிரப்பி வாக்கியத்தோட தான் கொஞ்சம் கூட இருக்கு. அதுல நிரப்பி வாக்கியத்தோட நிறைய வகைகள் இருக்கு. அப்ப இதுல என்ன வகைங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா சரி. விளங்குதா? நிரப்பி வாக்கியத்தோட இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப பாப்பமா நிரப்பி வாக்கியத்தோட கொஞ்சம் நம்ம இப்ப பார்த்துட்டோம்னா அதான் நான் அதை வச்சிருந்தேன் அப்படியே. அதை பார்த்துட்டோம்னா இப்ப நிரப்பி வாக்கியத்தோட அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. சம்டைம் உங்களுக்கு சிறு குறிப்பும் வரும். சரி, அப்ப நம்ம நிரப்பி வாக்கியத்தோட பார்த்துட்டு இன்னொரு பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா ஃபில் ஆயிரும். இப்ப நிரப்பி வாக்கியத்தோட போமா? ஓகே, சரி, கொஞ்சம் ஓகே. இன்னொன்னு அந்த பாஸ் பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? யாராவது பாஸ் பேப்பர் கையில வச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க விட எது கொடுத்திருக்காங்க. நிரப்பி வாக்கியத்தோட விட கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ஓ சார், முதலாவது தான் தந்திருக்காங்க. அப்ப அந்த அந்த அதுல ஒரு வகை இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்னா சரி. சரியா, கொஞ்சம் இருங்க. ஓகே, நான் அன்னைக்கு விளங்கப்படுத்திட்டேன். இதை கடகன்னு வாசிச்சுட்டு போனாலும் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க பிள்ளை, நிரப்பி தொடர். சரியா? நிரப்பி வாக்கியத்தோட அல்லது நிரப்பி தொடர். ஓகே, இது ஒரு வாசிங்க பிள்ளை, வாசிங்க 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 பிள்ளை யாராவது. நிரப்பி தொடர். இது ஒரு அப்பா வந்திருக்கிறார் என்று தம்பி சொன்னான். இது ஒரு கலப்பு வாக்கியம். தம்பி சொன்னான் என்பது இதில் உள்ள தலைமை வாக்கிய தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைநிலை வாக்கிய தொடர். என்று என்னும் இடைச்சொல்லினால் இது தலைமை வாக்கியத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. தம்பி சொன்ன செய்தி என்ன என்பதை இந்த துணைநிலை தொடர் விளக்குகின்றது. சொன்னான் என்ற வினைக்கு அது செயற்படு பொருளாகவும் அமைகின்றது. தம்பி இது ஒரு கலப்பு வாக்கியம். அப்பா கொஞ்சம் இருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? நான் சொல்ல வாசிங்க. இது ஒரு கலப்பு லாங்குவேஜ். தம்பி சொன்னான் என்பது இதில் உள்ள தலைமை தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைநிலை வாக்கிய தொடர். சரியா? என்று என்னும் இடைச்சொல்லினால் இது தலைமை வாக்கியத்தோடு இணைக்கப்படும். பாருங்க, அப்பா வந்திருக்கிறார், தம்பி சொன்னார், ரெண்டு என்றுங்கிறதுல இணைச்சிருக்கும். தம்பி சொன்ன செய்தி என்ன என்பது இந்த துணைநிலை தொடர் விளக்குகின்றது. சரிதானே? தம்பி சொன்னான்னு சொன்னா அது விளங்கல. அப்ப முழுமையா அந்த விஷயம் அப்படியே வரணும். ஏன்னா தம்பி சொன்னான்னு நேரடியா சொன்னா என்ன சொன்னான், ஏது சொன்னான்ங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கான விடைதான் என்ன தொடர்? இந்த நிரப்பி தொடர். அந்த கேள்விக்கான விடைய நிரப்புறது என்னது? சொல்லுங்க, பேசணும் நீங்க. நிரப்பி தொடர். சரியா? முக்கியமான அது தலை பார்த்துக்கணும், கவனமா பார்த்துக்கணும். சரியா? தம்பி சொன்ன செய்தி என்ன என்பது இந்த துணைநிலை தொடர் விளக்குகின்றது. சொன்னான் என்ற வினைக்கு அது செயற்படு பொருளாம். எப்படி இது? சொன்னான் என்ற வினைக்கு எது செயற்படு பொருளாம்? எது செயற்படு பொருள்? சொன்னான், எதை சொன்னான்? செயற்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை கேள்வி கேட்டா பதில் வந்தா சரிதானே? எதை சொன்னான்? அப்பா வந்திருக்கிறார் என்ற செய்தி. அப்ப அதுக்கான விட வருது. அந்த விடத்தான் பிள்ளை நிரப்புது. விளங்குதா? ஓகே, கீழே வாசிங்க. தம்பி சொன்னான் என்ற தலைமை வாக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்தி எது என்பது இடம்பெறவில்லை. அது இடைவெளியாக இருக்கின்றது.
துணைநிலை வாக்கியம் அந்த இடைவெளியை நிரப்புகின்றது. அதனாலேயே இதனை நிரப்பித் தொடர் என்கிறோம். இவ்வாக்கியத்தில் சரியா விஷயம் விளங்கிச்சா? அதான் கம்ப்ளிமெண்ட் கிளாஸ்னு சொல்றோம். கம்ப்ளிமெண்ட் கிளாஸ்னு சொல்றோம். ஓகே. இவ்வாக்கியத்தில் வாசிங்க. இவ்வாக்கியத்தில் அப்பா வந்திருக்கிறார் என்ற நிரப்பித் தொடர் சொன்னான் என்னும் வினைச்சொல்லுடன் இணைந்து வினைச்சொல்லின் இடைவெளியை நிரப்பி நிற்பதால் இதனை வினைத்தொடர் நிரப்பி என்பர். என்னன்னு சொல்றது இங்கிலீஷ்ல? verb phrase complement. சரியா? ஓகே. அடுத்து அப்பா வந்திருக்கிறார் என்ற செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். இதுவும் ஒரு கலப்பு வாக்கியம். செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும் என்பது இதில் உள்ள தலைமை வாக்கியத் தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைநிலை வாக்கியத் தொடர். இது தலைமை வாக்கியத்தின் எழுவாய் பெயரான செய்தியுடன் என்ற என்னும் இடைச்சொல்லினால் இணைக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு கலப்பு வாக்கியம். செய்தி எனக்கு இப்போதான் தெரியும் என்பது இதில் உள்ள தலைமை வாக்கியத்தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைநிலை வாக்கியத்தொடர். பாருங்க, இதை கவனிங்க. இது தலைமை வாக்கியத்தின் எழுவாய் பெயரான செய்தியுடன். தலைமை வாக்கியம் எது? செய்தி எனக்கு இப்போ தெரியும் தானே தலைமை வாக்கியம். அதுல உள்ள எழுவாய் எது? எழுவாய் எது? செய்தி எனக்கு இப்போதான் தெரியுதுல. எது எழுவாய் பெயர்? செய்தி. சரியா? இப்ப எழுவாய் பெயரான செய்தியுடன் என்ற என்னும் இடைச்சொல்லினால் இணைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த என்ற செய்தி இணைச்சிருக்காங்களா இல்லையா? பேசுங்க பிள்ளைங்க. இணைச்சிருக்காங்க. மத்த வாசிங்க, கீழே வாசிங்க. செய்தி எனக்கு தெரியும் என்ற தலைமை வாக்கியத்தில் செய்தி என்ற பெயர்ச்சொல் என்ன செய்தி என்பதை வெளிப்படுத்தவில்லை. அது இடைவெளியாக உள்ளது. அப்பா வந்திருக்கிறார் என்ற துணைநிலை தொடர் அந்த இடைவெளியை நிரப்புகின்றது. அப்பா வந்திருக்கிறார் என்ற வாக்கியம் இணைக்கப்பட்ட பிறகுதான் செய்தி என்ன என்பது வெளிப்பட்டு பூரணமாகின்றது. இங்கு துணைநிலை வாக்கியம் பெயர் சொல்லுடன் இணைந்து அதன் இடைவெளியை நிரப்பி நிற்பதால் இதனை பெயர் தொடர் நிரப்பி என்பர். வெரி குட். பாருங்க, இதுல பாருங்க, அந்த நிரப்பிலையும் வகை இருக்கு. பெயர் தொடர் நிரப்பி. என்ன சொல்றது? பெயர் தொடர் நிரப்பி. பாருங்க, செய்தி எனக்கு தெரியும் என்ற தலைமை வாக்கியத்தில் செய்தி என்ற பெயர் சொல், செய்தி என்ற பெயர் சொல் என்ன செய்தி என்பதை வெளிப்படுத்தவில்லை. விளங்குதா? அப்ப செய்திங்கிறது பெயர் சொல், அது இடைவெளியாக உள்ளது. அப்பா வந்திருக்கிறார் என்ற துணைநிலை தொடர் அந்த இடைவெளியை நிரப்புகின்றது. அப்பா வந்திருக்கிறார் என்ற வாக்கியம் இணைக்கப்பட்ட பிறகுதான் செய்தி என்ன என்பது வெளிப்பட்டு பூர்ணமாயிடுது. இங்கு துணைநிலை வாக்கியம் பெயர் சொல்லுடன் இணைந்து, சரியா, பெயர் சொல்லுடன் இணைந்து அதன் இடைவெளி நிரப்பி. அப்ப இந்த இடத்துல செய்தி பாருங்க, அப்பா வந்திருக்கிறார் என்ற எங்க அந்த வாக்கியத்தை மட்டும் வாசிங்க. வாக்கியத்தை வாசிங்க. அப்பா வந்திருக்கிறார் என்ற செய்தி எனக்கு இப்போதான் தெரியும். அப்ப இந்த இடத்துல செய்தி அந்த அப்பா வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் செய்தியையும் எதை இணைக்குது? என்றங்கிறது இணைக்குது. சரியா பிள்ளைகள்? என்றங்கிற இணைக்குது. அந்த என்றைக்கு பக்கத்துல என்ன இருக்கு? என்ற அப்படிங்கிற அந்த இணைப்பிடை சொல்லுக்கு பக்கத்துல என்ன சொல்றது? பெயர் சொல் இருக்கா, வினை சொல் இருக்கா, என்ன இருக்கு? பெயர் சொல். அப்ப பக்கத்துல பெயர் சொல் இருக்குது. செய்திங்கிறது அந்த பெயர் சொல் தானே எழுவாயா இருக்கு. ஒரு பெயர் சொல் தானே முழுமையா இருக்கு. அப்ப இங்கு துணைநிலை வாக்கியம் பெயர் சொல்லுடன் இணைந்து, துணைநிலை வாக்கியம் என்ன செய்து? இந்த அப்பா வந்திருக்க என்ற அந்த துணைநிலை வாக்கியம். அப்ப தலைமை வாக்கியம் எங்க ஆரம்பிக்குது? பெயர் சொல்ல ஆரம்பிக்குது. அதுதானே ஆரம்பிக்குதுதானே. அப்ப அந்த பெயர் சொல்ல ஆரம்பிக்கிறனால சரி, இங்க துணைநிலை வாக்கியம் பெயர் சொல்லுடன் இணைந்து அதன் இடைவெளியை நிரப்பி நிற்பதனால் இதனை பெயர் தொடர் நிரப்பி என்ன சொல்றோம்? பெயர் தொடர் நிரப்பி என்ன சொல்றோம்? நவுன் பிளஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். விளங்குதா விஷயம்? விளங்குதா பிள்ளைகள்? அப்ப முதல்ல அந்த நிரப்பி தொடர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப நம்ம முதல் வகை என்ன பார்த்திருக்கோம்? கேட்கலாம், பெயர் தொடர் நிரப்பி. வேற ஒரு வாக்கியம் வரலாம். கண்டுபிடிக்கலாமா உங்களுக்கு? கண்டுபிடிக்க இயலுமா?
நீங்க ஒரு வாக்கியம் சொல்லுங்க பிள்ளைகள். பெயர்த்துற நிரப்பி வர மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். முக்கியமானது பிள்ளைகள். திருவுருப்பு. சொல்லுங்க. என்ன சொன்னீங்களே? ஏதோ பேசுனீங்க. என்ன பேசுனீங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. விளங்கப்படுத்துறீங்களா? ஓகே. இன்னொரு தடவை விளங்கப்படுத்த ஒரு ஆள் சொல்றாங்க. இன்னொரு ஆள் என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. ஸ்டக் ஆகுதா? இல்ல சார். எல்லாத்துக்கும் ஸ்டக் ஆகுதா? இல்லையே, ஒரு ஆளுக்கு நல்லா விளங்குனாலே அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்டக் ஆனாதான் எனக்கு என்ன கவரேஜ் பிரச்சனைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அப்படி ஆகுதா? இடைக்கிடையா? எல்லாருக்குமேயா? யாருக்குமே தெளிவா இடைக்கிடை இதாகுதுன்னா ஓகே கொஞ்சம் இருங்க. ஓகே. இப்ப நான் பேசுறது விளங்குதா? இப்ப பேசுறது விளங்குதா? சரி, இப்ப கிளியர். நீங்க ரிப்ளை பண்ணாத விளங்குதா? அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்லலைன்னா விளங்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப பேசுறது விளங்குதா? அப்படி இடைக்கிடையே நீட்டக்கான சொல்லுங்க. அந்த இடத்துல சொல்லுங்க. திரும்ப ஒருக்கா நான் சொல்லிடுறேன். சரியா என்கிட்ட அந்த கொஞ்சம் சொன்னேன். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க பிள்ளைகள். பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஓகே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கவரேஜ் கொஞ்சம் இதாக்கிறோம். சரியா கொஞ்சம் இருங்க. வெயிட். ஓகே. விளங்குதா பிள்ளைகள் இப்ப? தெளிவா இருக்கா? ஓகே. ஓகே. கொஞ்சம் ஓகே. இப்ப விளங்குதா? தெளிவா இருக்கா? நீங்க குயிக்கா ரிப்ளை பண்ணாதான் எனக்கு ஈஸியா இருக்கும். குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க சொல்லல. அப்படியே குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. இப்ப பேசுறது தெளிவா இருக்கு தானே? ஓகே. அப்ப முதல்ல இப்போ எது உங்களுக்கு நான் சொல்லல ஸ்டக் ஆனுச்சு? அந்த பெயர் நிரப்பிதர் விளங்கிச்சா? அந்த சொல்றேன். பெயர்த்தொடர் நிரப்பி விளங்கிச்சா? பெயர்த்தொடர் நிரப்பி விளங்கிருச்சா? சார் அத கொஞ்சம் சொல்லுங்க. பிள்ளைகள் அத கொஞ்சம் சொல்லுங்களே. ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? அதான பிரச்சனை இருக்கு. அது விளங்கிருச்சா? தெளிவாயிருச்சா? இல்ல சார், அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். அத கொஞ்சம் சொல்லுங்களே.
சார் நாங்க பேசுறது உங்களுக்கு லேட்டா வந்து கேக்குதா? சார் ஹலோ சார் பேசுறது விளங்கலையா? நாங்க ரிப்ளை பண்றோம் சார். பேசுறது விளங்கலையா? சார் கேக்குது இப்ப சார். விளங்குது சார். நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா சார்? லேட்டா வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி இருங்க கேக்குதா லைன்ல. சார்? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். பிள்ளைகள் பேசுறது விளங்குதா? பேசுறது விளங்குதா? சார் விளங்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி சார். தெளிவா இருக்குதுன்னு இப்ப தெளிவா இருக்கா? சார் ஓகே ஓகே. அப்ப கடைசியா என்ன சொன்னேன் பிள்ளைகள் உங்களுக்கு? கடைசி என்ன சொன்னேன்? அந்த பெயர் பெயர்த்துறை நிரப்பிகளை அது திருப்பி சொல்லுங்க சார்.
கொஞ்சம் இருங்க. அதாவது இப்ப பாருங்க, இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இருக்கு? அந்த உதாரணம் சொல்லுங்க பாப்போம். செய்தி அந்த விஷயம் விளங்கி, அப்பா வந்திருக்கிற என்ற செய்தி எனக்கு இப்போதான் தெரியும் இருக்குதானே, அது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓம் சார். அந்த வாக்கியம் விளங்குதா? அப்ப உங்களுக்கு நான் பேசுறது விளங்குதா? அப்பா வந்திருக்கிற sir. என்ற செய்தி எனக்கு இப்போதான் தெரியும், அது விளங்குதா பேசுறது? ஓ சார். ஓம் சார். அப்ப அதுல அப்பா வந்திருக்கிற என்ற செய்தி எனக்கு இப்போதான் தெரியும். இதுல தலைமை தொடர் எது? இதுல தலைமை தொடர் எது? இதுல செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். இதுல தலைமை தொடர் எது? செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். செய்தி எனக்கு இப்போதான் தெரியும். ஓகே. இதுல அப்பா வந்திருக்கிறாருங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுனே. அப்பா வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் செய்தி எனக்கு இப்போதான் தெரியுங்கிற இணைக்கிறது எது? என்ற இதுல ரெண்டையும் எதை இணைக்குது? என்ற தொடர். ரெண்டு தொடரை இணைக்கிறது எது? அப்பா வந்திருக்கிறார், செய்தி எனக்கு இப்போதான் தெரியும். ரெண்டையும் எது இணைக்குது? என்ற எனும் தொடர். என்றங்கிறது. அப்ப அப்ப செய்தி எனக்கு இப்போதான் தெரியுங்கிறது என்ன தொடர்னா, என்ன தொடர் அது? செய்திங்கிற பேர் நான் பேசுறது லேட்டா விளங்குதோ? சரி, கொஞ்சம் இருங்க. நான் கிளாஸை கட் பண்ணிட்டு திரும்ப அந்த லிங்க்ல வாரீங்களா? கிளாஸ் நான் கட் பண்றேன். திரும்ப அதே லிங்க்ல வாங்கல, அப்ப சரியா வந்து நினைக்கிறேன் நான். அதே லிங்க்ல வாங்கீங்களா? ஓகே. ஓகே சார். கிளாஸ் நான் கட் பண்றேன், திரும்ப அதே லிங்க்ல வாங்க. சரியா? சரி சார். ஓகே சார். நான் பேசுறது விளங்குதா? ஓ சார். விளங்குது சார். விளங்குது.